கனி அந்த கேங்லாம் எப்படின்னா ரம்யா இவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து நாமினேஷன் வரக்கூடாது அதனால போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. போய் பேசுறாங்க. இவர் வந்து நான் தள்ளி தள்ளி போனாலும் என்கிட்ட வந்து பேசுறாங்க. நான் அவாய்ட் பண்ணாலும் வந்து பேசுறாங்க. நாளைக்கு உங்களுக்கு பார்வதிக்கும் ஒரு கேம் வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பார்வதி விளையாடுது. நான் விளையாடல. தொட்டு விளையாடும். நான் போறேன்ட்டு போயிடுவீங்களா பிரஜன்? ஒருவேளை போயிருவாரு. அவர் செஞ்சாலும் போயிருவாரு ஒருவேளை. ஒரு நல்ல ஒரு உத்தமர். அதனால அதை செஞ்சிருவாரு. இல்லங்க அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளை அந்த இடத்துல ஓப்பனா சொல்லுது அண்ணன் தான் வந்து தொட்டேன்னு. என்னோட ஒரு கேள்வி, வேற யாரையும் தொட்டு பேசுறது இல்லையா? வேற யாரையும் கட்டி பிடிக்கிறது இல்லையா? அவங்க ஒய்ஃப வந்து எஃப்ஜே கட்டி பிடிச்சாரு. இவர் வந்து நல்ல ஹஸ்பண்ட், நல்ல சன், நல்ல ஃபாதர். உங்களை எந்த பொண்ணையும் நீங்க தொட விட மாட்டீங்க. உங்க ஒய்ஃப வந்து எஃப்ஜேன்றவர் வந்து கட்டி பிடிக்கிறார். அது அக்கா தம்பின்ற முறையில தான் கட்டி பிடிக்கிறார். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க ஏன்னா அக்கா தம்பி கட்டி பிடிச்சுப்பாங்க, அண்ணன் தங்கச்சி கட்டி பிடிச்சுப்பாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா உன்னை ஒரு பொண்ணு அண்ணன் சொல்லிட்டு வைக்கிறதே உனக்கு தப்பா தெரியுதே. ஏன்னா பார்வதி தப்புங்க. பார்வதி தப்பு. அதுதான் சொல்றேன். ஒருத்தவங்களை தூக்கணும்னு நினைச்சா அந்த இடத்த இவர் ஃபில் பண்ணதுக்காக தூக்குறாரு. அப்படிதான் நான் நினைப்பேன். இன்னைக்கு காலையில கூட ஒரு விஷயம் வந்து 3 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா குரூப் இல்லைன்னு சொல்றாங்க. திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் இவங்க 3 பேருமே சொல்றாங்க பார்வதி வந்து விஷம். பார்வதி வந்து அதுகிட்ட இன்னும் இப்பவும், அதாவது சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சு போச்சு, போன வாரம் கடந்து போச்சு. ஆனா இப்பவும் ஸ்டில் அவங்க 3 பேரோட மென்டாலிட்டி வந்து அப்படிதான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 3 பேரும் ஸ்ட்ராங்கா ஒரு பிளான் போடுறாங்க. இவங்களுடைய வலையில விடுறாங்கன்னு தான் நான் சொல்வேன். கனி, ரம்யா, எஃப்ஜே இவங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு இவங்க 3 பேர் ஃபைனல்ஸ் போறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப்பா பிரிச்சு தான் இதை பண்றாங்க. தனியா இப்ப பாத்தீங்கன்னா திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன்றது ஒரு குரூப். ஆனா இந்த 3 பேர் வந்து தனியா அப்படியே பல்கா வந்து வைக்கிறாங்க. ஆமா, அப்படியே தூக்குறாங்க. அது வந்து இங்க இருக்கிற இந்த கூட்டத்துக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கூட்டத்துக்குள்ள வந்து பார்வதி வந்து வரமாட்டேன்னு சொல்றாங்க.